Hello friends, today we can discuss rehashing method. Rehashing method na ஒன்றும் இல்லை, hashing method யூஸ் பண்ணலாம், அது மாதிரி தான். இதோட definition பார்க்கலாம். If the hash table get too full, then the rehashing method built the new table that is about which the table size and scan down the entire original hash table, computing new table hash for each element and inserting the new table. ரீஹேஷிங்னா என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போது நம்மளுக்கு ஒரு டேபிள் கொடுத்துட்றாங்க, அதில் வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறோம். இப்போது ஒரு 0லேருந்து 99 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு டேபிள் சைஸு. இதில் நம்ம ஒரு 60 வேல்யூ தென் 70 வேல்யூ அந்த மாதிரி ஃபில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு 60% 70% வரும்ல. அந்த மாதிரி வரும்போது என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, இப்போ 99ன்றதை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்கிறாங்க 199 அப்படின்னா. இப்போ கொடுத்துக்கிற ஹேஷ் டேபிளில் எப்பயுமே ஹேஷ் டேபிள் ரீஹேஷிங்கில் பார்த்திங்கன்னா ஆஃப் தான் ஃபில் ஆகிக்கணும், முக்கால்வாசி ஃபில் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஃபில் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, ஒரு ப்ரைம் நம்பரை, அதாவது டேபிள்ஸில் பார்த்திங்கன்னா ஒன்லி ஒன் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா 3 1 3s are 3, தென் 3 1s are 3 ஒன்னாலையும் அதாலையும் அப்படின்னா ஒரே ஒரு வாய்ப்பாடில். தென் 17 கூட பார்த்துக்கோங்க, 1 17s are 17, தென் அகெயின் 17 டேபிளில் ஃபஸ்ட்டில் மட்டும்தான் வரும். அந்த மாதிரி ப்ரைம் நம்பர் இருக்கிற டேபிளை நம்மளை யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஒன்னாலையும் தன்னாலையும் யூஸ் பண்ணுற தமிழில் பார்த்திங்கன்னா ஒன்னாலையும் தன்னாலையும் அப்படின்னா 1 into 17 17 into 1 அந்த மாதிரி அந்த இடத்துல மட்டும்தான் வரும். ஓகேங்களா? அந்த மாதிரி வர நம்பரை மட்டும்தான் ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்பரை யூஸ் பண்ணி அந்த சைஸ்க்கு நம்மளை டேபிளை க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க ரீஹேஷிங் மெத்தடில். ஓகேங்களா? நம்ம எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ரீஹேஷிங்னா ஒரு டேபிளில் கொடுத்துக்கிற எலமெண்ட் ஃபுல்லாக ஃபில் பண்ணக்கூடாது. அப்படி ஃபில் பண்ண வரும்போது அது பாதியிலே 60% ஆயிடுச்சுனாலே நம்ம ப்ரைம் நம்பர் யூஸ் பண்ணி அந்த சின்ன சைஸ் டேபிளை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணோம் இன்ட்டு 2ஓட மல்டிபிள் பண்ணி. ஓகேங்களா? நம்ம இப்போதைக்கு தியரி பார்த்தலாம், தென் எக்ஸாம்பிள் வரும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா? தென் தி ரீஹேஷிங் இஸ் வெரி எக்ஸ்பான்சிவ் ஆப்ரேஷன். தி ரன்னிங் டைம் இஸ் ஓன் நோட்டேஷன் ஆஃப் n. இதோட ரன்னிங் டைம் பார்த்திங்கன்னா ஓன் நோட்டேஷன் ஆஃப் n. ரீஹேஷிங் கேன் பி இம்ப்ளிமெண்டட் இன் செவரல் ways with quadratic problem such as rehash as shown as the hash table is half full. Rehash only when an insert is full. ஓகேங்களா? தென் அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா the programmer does not vary the table size because it is simple to implement. இந்த ஒரு ப்ரோக்ராமர் பார்த்திங்கன்னா அந்த டேபிள் சைஸை வச்சு வரியே பண்ண மாட்டாங்க. அப்படி ஃபில் ஆயிடுச்சுன்னா கூட என்ன பண்ணுவாங்கன்னா ஈஸியாக ப்ரைம் நம்பர் யூஸ் பண்ணி இன்னொரு டேபிளை க்ரியேட் பண்ணிக்குவாங்க. இட் கேன் பி யூஸ்டு இன் அதர் டேட்டா ஸ்ட்ரக்சர். அதர் டேட்டா ஸ்ட்ரக்சர்லேயும் இது யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. தென் எக்ஸாம்பிள் 1, தி டேபிள் சைஸ் வேல்யூ இஸ், தென் 5 வேல்யூஸ் கொடுத்துருவாங்க. டேபிள் சைஸ் பார்த்திங்கன்னா 7. அப்போ ஹேஷ் டேபிள் வேல்யூ சைஸ் பார்த்திங்கன்னா 7. நம்ம எப்பயுமே ஸ்டார்டிங் எங்கேருந்து ஆரம்பிப்போம்? 0லேருந்து. தென் 0 1 2 3 4 5 6 7. தென் டேபிளுக்கு வேல்யூ கொடுத்துக்கலாமா? சைஸ் என்ன? 7 1 2 0 1 2 3 4 5 6 சாரி 6 தான் 0 1 2 3 4 5 6. தென் இது இல்லை, சாரி. தென் இப்போ இந்த வேல்யூ ஆஷ் வேல்யூவோட நம்ம கம்பேர் பண்ணலாம். ஆஷ் ஃபார்முலா என்ன? ஆஷ் வேல்யூ ஈக்குவல் டு கீ மாடுலஸ் டேபிள் சைஸ். தென் இந்த ஃபார்முலாவில் இந்த எலமெண்ட்டை நம்ம பார்த்திங்கன்னா இன்சர்ட் பண்ணலாம். அப்போ ஆஷ் ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன? 13 ஈக்குவல் டு 13 மாடுலஸ் 7. இப்போது 13 அப்போ என்ன வரும்? 1 7s are 7, தென் 8 9 10 11 12 13. அப்போ 6 ரிமைண்டர் வேல்யூ தான் எழுதணும். அப்போ என்ன? 6. Then hash value
15 equal to modulus 7. அப்போ என்ன வரும்? 15 7 2 7s are 14, then 1, then value is 1. Then hash value 24 equal modulus 7. அப்போ 24 னா என்ன வரும்? 3 7s are 21, then 22 23 24. அப்போ 3 வருமா? Then hash value 6 equal to 6 modulus 7. இங்கே பாருங்கள், நம்ம டேபிள் சைஸை விட நம்ம எலமெண்ட் வந்து ஸ்மாலாக இருந்துச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலமெண்ட்டை அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்போ 6 நான் காப்பி பண்ணிக்கிறேன். அப்போ hash வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 23 equal to 23 modulus 7 equal to 23, then 7. அப்போ 3 7s are 21, then 22 23, remainder 2. then டேபிள் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நம்ம இப்போ வேல்யூவை இன்சர்ட் பண்ணலாம். இப்போ 6th பொசிஷனில் 13, then ஃபஸ்ட்டு பொசிஷனில் 15, then தேர்ட் பொசிஷனில் 24, then 6th பொசிஷனில் பாருங்கன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா டேபிள் 60% ஃபில் ஆயிடுச்சு. இப்போ 23 வந்து 2ல் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணோன்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? தென் இங்கே வந்து 6 வந்துன்றதுனால நம்ம 0th பிளேஸில் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு டேபிள் சைஸ் இல்லாததுனால நம்ம வந்து 0th பிளேஸில் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது 62 ஃபுல். அப்போ என்ன பண்ணோம்? டேபிளை எக்ஸ்டெண்ட் பண்ணோம். ஓகேங்களா? இப்போ நான் 23 இன்சர்ட் பண்ணோம் 2ல். இப்போ இன்சர்ட் பண்ணால் என்ன ஆகும்? நம்மளுக்கு 70% ஆகிடும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரைம் நம்பரை யூஸ் பண்ணி இந்த 7 டேபிளை வந்து இன்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 14 டேபிள் வருமா? 7 × 2 = 14. 14 வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ப்ரைம் நம்பர் கிடையாது. அப்போ 14க்கு அப்புறம் வர நம்பரை நான் வந்து சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் வர ப்ரைம் நம்பரை நான் எடுத்து அந்த ப்ரைம் நம்பருக்கான டேபிளை நான் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம இதை வந்து என்னத்துக்காக அந்த டேபிளை வந்து மாற்றுறோம் அப்படின்றத வந்து ஒரு தியரியாக எழுதிக்கலாம். இப்போ நான் வந்து 23 ஃபில் பண்ணோம். இஃப் 23 இஸ் இன்சர்ட்டட் இன்ட்டு ஆஷ் டேபிள், எனக்கு இப்போ 23 இன்சர்ட் பண்ண ஆஷ் டேபிளில். ஓகேங்களா? தி ரிசல்ட்டிங் டேபிள் வில் பி அக்கர். எனக்கு வந்து அது 60% ஃபில் ஆகிடுச்சு. ரீஆஷிங்கில் அது வந்து அந்த மாதிரி ஆகக்கூடாது. நான் 23 ஃபில் பண்ணால் எனக்கு வந்து 70% வந்து ஃபுல் ஆகிக்கும். ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா எ நியூ ஆஷ் டேபிளை க்ரியேட்டட் ஆஷ் டேபிள் நான் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஆஷ் யுவர் டேபிள் இஸ் ஸோ ஃபுல், the size of table is 17. 14 இப்போ வந்து 7 × 2 வந்து பார்த்தீங்கன்னா 14. 14க்கு அப்புறம் 15 வந்து 3 டேபிளில் வருது, 15 டேபிளில் வருது. அதனால் வந்து அது ப்ரைம் நம்பர் கிடையாது. 16 வந்து பார்த்திங்கன்னா 4ல் வருது, 2ல் வருது, 16ல் வருது, அதுவும் ப்ரைம் நம்பர் கிடையாது. 17 பாருங்கள் வந்து ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அது மல்டிபிள் ஆகும். அதனால நான் வந்து 17 என்ற ப்ரைம் நம்பரை நான் எடுத்துக்க போகிறேன். ஓகேங்களா? டேபிள் இஸ் 17 as this is a first prime number. 14க்கு அப்புறம் வர first prime number. ஓகேங்களா? that has fixed. நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் 17. the larger than the world, நம்ம கொடுத்துக்கிற எலமெண்ட்டை விட அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டூ லாங். ஆஷ் டேபிளை வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா
க்ரியேட் பண்ண போகிறேன். டேபிள் டு நியூ ஆஷ் டேபிள். ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா h of x equal to x mod 17. ஆஷ் டேபிளோட ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இப்போது அந்த ஃபங்க்ஷனில் வந்து நான் வந்து டேபிள் சைஸை இம்ப்ளிமெண்ட் போகிறேன். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஓல்டு டேபிள் சைஸ் என்ன நம்மளுக்கு ஈக்குவல் டு 7. அப்போ இதை வந்து ட்விக்ஸ் பண்ண போகிறோம். தென் 7 × 2 = 14. இது வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. அப்போ நான் நெக்ஸ்ட்டு ப்ரைம் நம்பருக்கு மூவ் ஆகிறேன். தென் 14க்கு அப்புறம் 15. இதுவும் ப்ரைம் நம்பர் கிடையாது. இது 3rd டேபிளில் இருக்குது, 15 டேபிளில் இருக்குது, தென் 1st டேபிளில் இருக்குது. அப்போ நோ ப்ரைம் நம்பர். ஓகேங்களா. தென் 16 வந்து 4th டேபிளில் இருக்குது, 2 டேபிளில் இருக்குது, 16 டேபிளில் இருக்குது, 8th டேபிளில் இருக்குது. அதனால் நோ ப்ரைம். ஓகேங்களா. அதனால் இது யூஸ் பண்ண முடியாது. ஒன்றாலையும் தன்னாலையும் யூஸ் பண்ணுற நம்பர். தென் 17 இது நோ. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைம் நம்பர். அப்போ நான் வந்து எனக்கு நான் 7 × 4 பண்ணால் 14 ஆகிடுச்சு. தென் அதுக்கப்புறம் வேறு நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ப்ரைம் நம்பர் கிடச்சிச்சு. ப்ரைம் நம்பர் பார்த்திங்கன்னா 17. இப்போ என்னோடய டேபிள் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 17. அப்போ இந்த 17 வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷினில் கொடுத்துக்கிற எலமெண்ட்டோட நான் வந்து டேபிள் சைஸ் ஹாஷ் கீ வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணி நான் டேபிள் சைஸை ஃபில் பண்ண போகிறேன். இப்போ நான் ஹாஷ் டேபிளை முதல்ல க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஹாஷ் டேபிள் வந்து என்னோடய சைஸ் பார்த்திங்கன்னா 17. அப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0லேருந்து 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 தென் 16. எனக்கு இப்போ 17 டேபிள் வந்தாச்சு. இப்போ நான் 17 ப்ரைம் நம்பரை வந்து ஆஷ் டேபிளோட இது பண்ணுறேன். ஆஷோட வேல்யூ ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஷ் வேல்யூ ஈக்குவல் டு கீ மாடுலஸ் டேபிள் சைஸ். இப்போ நம்மளோட எலமெண்ட் என்ன இங்கே எழுதிக்கலாம். என்னென்ன எலமெண்ட்டுன்னு 13 15 24 6 23 10 அவ்வளோதான். தென் இப்போ வந்து இதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேபிள் சைஸ் என்ன 17. அப்போது ஆஷ் 13 ஈக்குவல் டு 13 மாடுலஸ் 17. நான் என்ன சொல்லிக்கிறேன், டேபிள் சைஸை விட எலமெண்ட் ஸ்மாலாக இருந்தால் அப்போ எலமெண்ட்டை எடுத்து அப்படியே காப்பி பண்ணிக்கணும். அப்போது 13. தென் ஆஷ் வேல்யூ 15 ஈக்குவல் டு 15 மாடுலஸ் 17. இங்கே பாருங்கள் 17 விட எலமெண்ட் மினிமமாக இருக்குது. அப்போ 15 காப்பி பண்ணிக்கலாம். தென் ஆஷ் வேல்யூ 24 மாடுலஸ் 17 ஈக்குவல் டு அப்போ 17னா 24னா 117 17. அப்போது என்ன வரும் பார்த்தீங்கன்னா 18 19 20 21 22 23 24 7. ரிமைண்டர் 7. அப்போது 7. hash value 6 equal to 6 modulus 17 equal to 6. ஏன்னா டேபிள் சைஸை விட எலமெண்ட் ஸ்மாலாக இருக்குது. தென் hash value 23 equal to என்ன வரும் 23 modulus 17. அப்போ 23 17 117 are 17 then 13 then 6 வருமா, தென் 6. இப்போ வந்து நான் டேபிள் சைஸை ஃபில் பண்ண போகிறேன். தென் 13ல் வந்து பார்த்திங்கன்னா டேபிள் சைஸ் 13ல் நான் 13 ஃபில் பண்ண போகிறேன். தென் 15ல் வந்து 15 ஃபில் பண்ண போகிறேன். தென் 7ல் வந்து 24 ஃபில் பண்ண போகிறேன். தென் 6ல் 6 ஃபில் பண்ண போகிறேன். தென்
6ல் 24 ஃபில் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள் 6ல் ஆல்ரெடி 23 ஃபில் பண்ண 6ல் ஆல்ரெடி வந்து ஃபில் ஆகிட்டுருக்கு. அப்போ என்ன பண்ணோன்னா டேபிள் சைஸை நம்ம எண்ணின்னு வரும். அதுக்கப்புறம்லேருந்து எத்தனை 17 வரும். எங்கே வருதோ அந்த இடத்துல நம்ம வந்து பார்த்திங்கன்னா 23 ஃபில் பண்ணாமா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 10th பிளேஸில் வந்திருக்கு. அப்போ 23 இங்கே ஃபில் பண்ணிக்கணும். ஓகேங்களா. தென் இதுக்கு வந்து 23க்கு வந்து ஃபில் பண்ணும்போது பண்ணால் ஒரு ஃபார்முலா இருக்குது. எஃப் ஆஃப் ஐ ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர். தென் இப்போ பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் 1 ஃபஸ்ட்டு இந்த எலமெண்ட்டை தான் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஒரு முறை தான் நீ பார்க்க ஆயிக்குது. அப்போ என்ன பண்ணோன்னா தென் 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. தென் 2னால 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. அப்போது இந்த எலமெண்ட்லேருந்து 4th பிளேஸில் வரணும். 1 2 3 4. ஓகேங்களா. அப்போ நான் 4th பிளேஸில் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சுன்னா ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த மாதிரி அக்கர் ஆகும்போது நம்மளுக்கு யூஸ் பண்ண ஃபார்முலா வந்து பார்த்தேன் எஃப் ஆஃப் ஐ ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர். தென் வந்து ஃபஸ்ட்டு வந்து பண்ணுறேன் 1 ஈக்குவல் டு 1. தென் 1 பிளேஸில் வந்து 24 இருக்குது. அதனால மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன் 2ன்ற நம்பர் ஏற்றுனேன். 2ன்ற நம்பர் 2 ஸ்கொயர். அப்போ இங்கேருந்து பண்ணால் 1 2 3 4 எனக்கு 4th பிளேஸில் வருது. அதனால 23 இப்போ ஃபில் பண்ணிட்டேன். எனக்கு சம் சால்வ் பண்ணிட்டேன். ஓகேங்களா. டுடே இதுக்கு நம்ம பார்த்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ரீஹேஷிங் வந்து பார்த்திங்கன்னா ஹேஷிங்கோட இன்னொரு மெத்தட் கொலிஷன் ஹேஷிங்கும் சொன்னேன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு டேபிள் இருக்குன்னா அதில் நம்ம எலமெண்ட் ஃபில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒன்லி 50% தான் ஃபில் பண்ண முடியும். ஆர் 60 இதுதான் நம்மளால் ஃபில் பண்ண முடியும். எனக்கு இன்னும் எலமெண்ட் இருக்குது நான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ 7 சைஸில் இருக்குன்னா அதுக்கப்புறம் வந்து என்னால் எலமெண்ட் ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஏன்னா ரீஹேஷிங்கோட மெத்தட் அதுதான். அப்போ என்ன பண்ணோன்னா இருக்கிற ஸ்டேபிள் சைஸோட இன்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணி என்ன நம்பர் வருதோ அது ப்ரைம் நம்பராக இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் வர நம்பரை யூஸ் பண்ணி எது ப்ரைம் நம்பர் வருதோ அந்த ப்ரைம் நம்பர் யூஸ் பண்ணி அந்த ப்ரைம் நம்பருக்கு என்ன இருக்கோ அதை 17 போட்டாலும் அந்த மாதிரி 17 ஹேஷ் டேபிளை நம்ம க்ரியேட் பண்ணோம். அந்த மாதிரி க்ரியேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொலிஷன் அக்கர் ஆச்சுன்னா எஃப் ஆஃப் ஐ என்பது ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. தி டேபிள் ஹேஷ் இஸ் டு ஃபுல் ரீஹேஷிங் மெத்தட் யூஸ் பண்ண சொல்லிக்கிறாங்க. இது அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமர் டஸ் நாட் வரி. இதுக்குள்ள வந்து வரிய அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமே இல்லை. இது வந்து ரொம்ப சிம்பிளாக யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து அதர் டேட்டா ஸ்ட்ரக்சர்லையும் யூஸ் பண்ணாங்க. இங்கே பாருங்கள் நம்மளுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. டேபிள் சைஸ் 7 எனக்கு வந்து ஆல்ரெடி 60% 2 ஃபுல் ஆகிடுச்சு. எனக்கு கொலிஷன் அக்கர் ஆகிடுச்சு. எஃப் ஆஃப் ஐ யூஸ் பண்ணாலும் இங்கே வந்து ஃபில் பண்ண முடியாது. அதனால் டேபிள் சைஸ் 7 × 2 கொடுத்ததுனால எனக்கு 14 வந்துச்சு. 14 வந்து இது ஒரு ப்ரைம் நம்பரே கிடையாது. அதனால் அதுக்கப்புறம் வந்தால் 15 வருது. 15 ப்ரைம் இல்லை. 16 தென் 16 நோ ப்ரைம். தென் 17 வந்து ப்ரைம். நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கிற எலமெண்ட்டோட 17 நான் வந்து ஹேஷ் டேபிள் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். தென் நம்மளோட டேபிள் சைஸ் மேக்ஸிமமாக இருந்தால் எலமெண்ட் எடுத்து அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். தென் மீதி வந்து நம்ம எழுதிக்கிறேன். இங்கே பாருங்கள் நான் டேபிள் சைஸ் ஃபில் பண்ணே வந்துட்டேன். இங்கே பாருங்கள் ஆல்ரெடி நான் வந்து 6th பிளேஸில் 6 நான் வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். பட் எனக்கு அகெயின் 6th பிளேஸில் 23 இன்சர்ட் பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி எலமெண்ட் இருக்குது. சரி நெக்ஸ்ட் பிளேஸில் ஃபில் பண்ணாலும் எலமெண்ட் இருக்குது. இப்போ ஃபார்முலா இங்கே வந்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எஃப் ஆஃப் ஐ ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர். இப்போ ஐக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1லேருந்து வேல்யூ கொடுக்கலாம். இப்போ 1 கொடுத்தா 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இப்போ இந்த எலமெண்ட்டில் ஸ்டோர் பண்ணலாம். இதுக்கப்புறம் 1 பண்ணால் இங்கே ஆல்ரெடி 24 ஃபில் ஆகிருக்கு. அப்போ நம்மளுக்கு 1 கிடையாது. சரி நான் மறுபடியும் ஃபார்முலாவில் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். தென் 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. தென் நம்மளுக்கு 6th டேபிள்லேருந்து 4 எடுத்துவாங்க. 1 2 3 4 10th பிளேஸில் எனக்கு பாக்ஸஸ் காலியாக இருக்குது. அதனால் நான் 23 இங்கே ஃபில் பண்ணிட்டேன். ரீஹேஷிங்னா இவ்வளோ தான். ஓகேங்களா. உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.